இன்னைக்கு நீங்க என்னவா இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்களோ அதுதான் உங்க ஃபியூச்சரா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா நம்ம ஃபியூச்சரும் அதுவா தான் இருக்கும். எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு பி கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹவு டு பி டிசிப்ளின் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி வெயிட் லாஸ், நீங்கள் எந்த ஒரு விஷயமா கூட நீங்கள் சப்போஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு லைக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் இது வந்து ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து கன்சிஸ்டன்சினா என்ன, டிசிப்ளின்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் பல வீடியோஸ் இது மாதிரி பார்த்துருப்பீங்க. ஹவு டு பி டிசிப்ளின், ஹவு டு பி கன்சிஸ்டன்ட், ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல், ஹவு டு பி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஒர்க், அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்க்குறது உண்டு. எனக்கும் அந்த ஹேபிட் இருக்குது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு நமக்கு டிமோட்டிவேட் ஆகும், ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அந்த டைமில் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷன் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் வீடியோஸ் நானுமே பார்க்குறது உண்டு. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு டிசிப்ளின்னா என்ன, அதை எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, நம்ம எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது அப்படின்ற சூப்பரான மோட்டிவேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் டிசிப்ளின் அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிசிப்ளின் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே அந்த டைமுக்கு நான் பண்ணுற ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்றதான் வந்து டிசிப்ளின். ஓகேங்களா? ஸோ நமக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் வந்து டிசிப்ளின் தேவை. ஆனால் கன்சிஸ்டன்சி வந்து அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. நம்ம போய் நம்ம கோலை ரீச் பண்ணுற வரைக்கும். இப்போ நம்ம எதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக போகணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோல் செட் பண்ணோம். அந்த கோல் போய் ரீச் பண்ணுறதுக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை போய் நான் அச்சீவ் பண்ணுற வரைக்கும். சம்டைம்ஸ் அது டிலேவாக இருக்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காம இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது எப்படி பார்த்தாலும் நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு பதிலாக சுற்றி போயாவது கரெக்டாக நம்ம கோலை வந்து ரீச் பண்ணிடணும் அப்படின்ற விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்க. ஒரு 15 kg வெயிட் கம்மி பண்ணியே ஆகணும் அப்படின்னு கோல் வந்து செட் பண்ணிட்டீங்க. ஒரு 5 months டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த 5 months நான் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக இருக்க போகிறேன், சூப்பராக என்னோட வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்ற இடத்துல அந்த டிசிப்ளின் வந்து உள்ள வருவாங்க. ஓகேங்களா? கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா டிசிப்ளினாவும் நீங்க இருக்க கத்துக்கணும். கன்சிஸ்டன்சி பிளஸ் டிசிப்ளின், அது கூடவே உங்களோட ஹார்ட் ஒர்க், 3 சேர்ந்து சூப்பரா ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும். டிசிப்ளினா இருந்தாவே இவ்வளவு விஷயம் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா அதை தாண்டி இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ டிசிப்ளின் அப்படின்றது ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், ஒரு அத்லெட். ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து ஒரு கோச் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. கோச் வந்து டெய்லி மார்னிங் 6 o'clock கிரவுண்டில் இருக்கணும், 6 to 8 நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கண்டினியூஸாக இப்படி வந்து 1 week 1 month அப்படின்னு சொல்லி அந்த டிசிப்ளினாக வந்து கோச் நம்ம டைமுக்கு வந்துடுவாங்க, கோச் நம்ம ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து கிரவுண்டுக்கு கரெக்டாக போயிடறான். ஒரு நாள் வந்து கோச்சுக்கு எமர்ஜென்சியாக வெளியில் போகிற வேலை இருக்குது. ஸோ கோச் சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நம்ம நாளைக்கு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் அன்னைக்கும் இல்ல, கோச் வரலன்னா என்ன, நமக்கு தான் தெரியும்ல, ஆல்ரெடி நமக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, கோச் வந்தா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுவாங்களோ அதை நம்ம இன்னைக்கு போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் இல்லைனாலும் கூட அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிரவுண்டுக்கு போகிறான், அவனோட அன்னைக்கான ஒர்க்கை முடிக்கிறான். ஸோ சூப்பராக ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட் என்னவா இருக்கான்? செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கான். கரெக்டுங்களா? ஸோ டிசிப்ளின்றது ஒருத்தவங்க நம்மளை டீச் பண்ணுறது, நீ இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லி நம்மளை ஆர்டர் பண்ணுறது. ஓகேங்களா? அவங்க இன்னொருத்தர் பேச்சை கேட்டு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து டிசிப்ளின். ஸோ செல்ஃப் டிசிப்ளின்றது அப்படி இல்லை. அங்கே நீங்களே கோச், நீங்களே ஸ்டூடெண்ட், ஸோ உங்களை நீங்களே ரூல் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ செல்ஃப் டிசிப்ளினாக இருக்க கற்றுக்கோங்க. அது வந்து ஒரு மேஜிக் வந்து கிரியேட் பண்ணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் உங்களை புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது இவ்வளோ பேசுனீங்களே, நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்களா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஸோ
இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்ன லேக் வந்து இருந்திருக்கலாம், பட் நவ் ஐ எம் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுனால தான் நான் இந்த ஒரு வெயிட் லாஸையும் பார்த்தேன். ஸோ நான் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருந்து தான் என்னோட 32 kgs வெயிட் லாஸ் வந்து பார்த்துருக்கேன். சம் டேஸ் எனக்கு டிமோட்டிவேட் ஆகும். ஸோ இன்னைக்கு வாக்கிங் பண்ணணுமா, நம்ம நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். அதெல்லாம் தாண்டி இல்லை, நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம தூங்கணும் அப்படின்ற என்னோட செல்ஃப் டிசிப்ளினை நான் யூஸ் பண்ணி டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டதுனால மட்டும்தான் இந்த 32 kgs வெயிட் லாஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நமக்கு ரீச் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள, யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி ஆன் டைமுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக என்னோட ஒர்க் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ உங்களோட கோல் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இதுக்காக தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோல் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக, சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் அவுட் பண்ணும்போது தான் வந்து நம்ம அந்த சின்ன சின்ன மைல் ஸ்டோன் போய் ரீச் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனாலே நமக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு வெயிட் லாஸ் வச்சே சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 1 monthல 4 kg வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 1 வீக்குக்கு 1 kg வெயிட் கம்மி பண்ணணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணுங்கள். 1 வீக்குக்கு 1 kg கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு இன்னும் சூப்பராக பிரிஸ்காக உங்களோட நெக்ஸ்ட் வீக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம், பட் இட்ஸ் ஓகே. ஃபெயிலியர் வந்து எல்லாருக்குமே நடக்கும். அந்த ஃபெயிலியரை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளோட மோட்டிவேஷன். அந்த இடத்துல தான் மோட்டிவேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட் தாங்க. கொஞ்சம் டிசிப்ளின், கொஞ்சம் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் மோட்டிவேஷன், கொஞ்சம் ஃபோக்கஸ், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், இது எல்லாத்தையும் கூட சேர்த்து நம்மளோட பிரெயின் கொஞ்சம் அப்ளை பண்ணி கரெக்டான இடத்துல கரெக்டான டைமில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோல் என்ன அப்படின்றத சூப்பராக போய் நம்மளால் ரீச் பண்ண முடியும். நம்மளோட சக்ஸஸையும் நம்ம பார்க்க முடியும். உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான ஐடியா இருக்குது, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்றது தெரியாமல் தவிக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கோல், உங்களோட டார்கெட் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு 3 monthsக்கு அப்புறம் நான் இதுவாக இருக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்படி ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணணும் அப்படின்ற சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் செட் பண்ணி ஒன்றொன்னா டிக் படிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், ஃபியர் கம்மியாகும். அது இல்லாமல் ஓகே நம்ம கோல் வந்து இதுதான் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரியாக ப்ராப்பரான ஐடியா இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர் அவங்கெல்லாம் உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வரும்போது என்னாகும், நம்ம ஒரு ஸ்டேஜில் ஸ்டாக்னண்ட்டாக நின்றுவாங்க. ஸ்டாக்னண்ட்னா என்ன, நம்ம எதுவுமே ஓகே நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வர மாட்டேங்குது, நம்ம எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்பவே ஆபத்தானது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகவே கூடாது. ஸ்ட்ரெஸ், ஃபியர் எல்லாமே வரும், அதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லிமிட்டுன்னு ஒன்று இருக்கும். நம்மளால் இந்த ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். உங்கள் லிமிட் தாண்டி, உங்கள் கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு விஷயத்தை அசைன் பண்ணுங்கள். அசைன் பண்ணி கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் மேலே கஷ்டப்பட்டு போராடி அந்த ஒரு விஷயத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கிடைக்கிற அந்த எனர்ஜி லெவல், உங்களோட ஒரு மோட்டிவேஷன் அது வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அசைன் பண்ணுங்க, சூப்பராக வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. ஸோ புது புது விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்லி லேர்னிங் ப்ராசஸ்லேயே இருக்காதீங்க, ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறத விட அதை நம்ம இறங்கி அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து நம்மளால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும், நம்மளோட சக்ஸஸ் வந்து ரீச் பண்ண முடியும். இப்போது நீங்கள் டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு சூப்பரான 4 டிப்ஸ் ஷேர் பண்ணட்டுமா? ஃபஸ்ட்டு உங்கள் கோல் செட் பண்ணுங்கள். அதை எவ்வளோ டைம்குள்ளே பண்ண போகிறீங்க அப்படின்ற ப்ராப்பரான பிளானிங் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய கோலை ரீச் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பார்ட்ஸாக அதை பிரித்து சின்ன சின்ன கோலாக, ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கோலாக ரீச் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு ஹோல் டேவை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். இல்லை ஜேர்னல் பண்ணுற பழக்கம் இருக்குது, இல்லை டைரியில் எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இட்ஸ் சூப்பர். ஓகேங்களா? அது நம்ம நெக்ஸ்ட் டேவை இன்னும் பெட்டராக மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை மைண்ட்லேயே ரிவ்யூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நினச்ச டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, ஸோ இன்றைக்கி டேவை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோமா அப்படின்ற ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவை இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 4th ஒன் பார்த்தோம் அப்படின்னா
உங்களை நீங்கள் விக்டிமாக ட்ரீட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னால் முடியாது, எனக்கு இது வராது, இது ரொம்ப கஷ்டம், ஸோ எனக்கு டைம் இருந்தால் நானும் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே விக்டிமாக ட்ரீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னால் முடியும், எனக்கும் டைம் இருக்குது, ஸோ எனக்கும் அதுக்கான சோர்ஸ்லாம் இருக்குது, ஸோ ப்ராப்பராக என்னோடய டைம் அண்ட் ஹார்ட் ஒர்க் கொடுத்து சூப்பராக என்னோடய கோல் நானும் ரீச் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உங்களுக்கு நீங்களே செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ போனஸ் டிப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் மைண்ட்லேயே கோ த்ரூ பண்ணிவிட்டு யோசிச்சுட்டே இல்லாமல் இன்றைக்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை அப்படி நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு வேளை ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஃபெயிலியர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை லேர்ன் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிங்க. ஓகேங்களா? ஸோ கிடைக்கிற சோர்சஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம யூடியூப் கிட்டேயோ கூகுள் கிட்டேயோ கேட்டோம்னா அது சூப்பராக நம்மளை கைட் பண்ணும். ஸோ யூடியூப் அப்படின்றது ஒரு விஷயத்தை என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே யூஸ் பண்ணாமல் அதுலேருந்து புதுசாக ஒரு விஷயத்த புது விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள். ஸோ நிறையா விஷயங்கள் கற்றுக்கோங்க, எங்கேஜ்டாக இருங்க. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கே ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்ச விஷயத்த போய் அச்சீவ் பண்ணுவீங்க. செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த இந்த விஷயம் வந்து நாள் ஆக 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 ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ஒரு ஸ்கில்லாக இல்லாமல் ஒரு பர்சனாகவே நீங்கள் மாறி நிற்பீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் யாருன்னா மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே அவங்கள டிசிப்ளினாக இந்த டைம்க்கு எழுந்திருக்கணும், இந்த டைம்க்கு சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இயர்லி 1 மந்த் அந்த மாதிரி லீவில் வர்றாங்க அப்படின்னா இங்கே வந்தாலுமே அதே டைம்க்கு எழுந்திருப்பாங்க, வாக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஸ்கில்லாக இல்லாமல் அது ஒரு பர்சனாலிட்டியாகவே மாறி நிற்பாங்க. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, மிலிட்ரியில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க, அந்த ஆன் டைம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்குமே பொருந்தும். ஸோ டிசிப்ளின் ஒரு விஷயத்த கையில் எடுத்து அதை நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு சில நாள் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் செல்ஃப் டிசிப்ளின்ற சூப்பரான ஒரு விஷயம் நமக்குள்ளே வரும். அந்த செல்ஃப் டிசிப்ளினாக ஒரு பர்சனாகவே நம்ம மாறி நிற்போம் ஒரு நாள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கோல் செட் பண்ணுங்கள், அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நீங்கள் பண்ணுற ப்ராசஸை என்ஜாய் பண்ணி ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோடு பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டது, நான் ஒரு நாள் பண்ணுறேன், என்னால் மறுநாள் பண்ண முடியல, ஒரு 1 வீக் பண்ணுறேன், திருப்பி நடுவில் ஒரு 2 days பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டயட் பிளானிங்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மோட்டிவேஷனும் முக்கியம். ஓகேங்களா? நம்மள ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிசிப்ளினாக இருப்போம். ஸோ இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறோம், இல்லை ஒரு மென்டர் வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் நம்மளை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்க டிசிப்ளினா பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு தான் வந்து இந்த செல்ஃப் டிசிப்ளின்ற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செல்ஃப் டிசிப்ளினா இருங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணுறதுக்கு தான் டிசிப்ளின் தேவையே தவிர உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் வந்து என்னோட ஒரு பெட்டர் வேர்ஷனை பார்க்கணும் அப்படின்னு பிடிச்சி ஆசைப்பட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுதான் பேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஷன் போய் ரீச் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும். ஸோ அந்த பேஷன் போய் நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் டூ இட் அகைன் அண்ட் அகைன், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்லுவாங்க கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிடிச்ச விஷயமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பெட்டர் வேர்ஷனை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வெயிட் லாஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, அது வந்து உங்கள் பாடிக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கிஃப்ட் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கிஃப்டிங், இந்த செல்ஃப் லவ், இந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அமேசிங்கான பர்சனாக வந்து இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னவா இருக்கீங்களோ, இன்றைக்கி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் ஃப்யூச்சராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரும் அதுவாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களோட ஃப்யூச்சருக்கானது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு அதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கூட டிலே ஆகலை. ஸோ ஹாப்பியாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கோல் போய் ரீச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோவோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மகரி மகரி சனிரேச பமக மகரி சனிரிச கம சனி சதனி மத கம ஜிகச